ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு சக்கை பொரித்து தான் எடுக்க போகிறோம். பழம்பொரி மாதிரி. நேந்திரம் பழத்தில் பழம்பொரி நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. கேரளா சைடு போயிருந்தீங்கன்னா சாப்பிட்ருப்பீங்க. அந்த பழம்பொரி மாதிரியே இன்றைக்கி நான் சக்கை பொரித்து எடுக்க போகிறேன். பழம்பொரியை விடவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சொன்னாலாம் புரியாது. ஒரு ட்ரிப் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு வந்துட்டு மைதா மாவு, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் எள், ஒரே ஒரு ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய பலாப்பழம் வந்து நல்லா இனிப்பு, தேன் மாதிரி இருக்குது. அதனால அதுக்கு மாவில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். ஓவர் இனிப்பு ஜாஸ்தி ஆயிருங்கிறதுனால. நீங்கள் வாங்குகிற பலாப்பழத்தில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மாவில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வரிக்கி சக்கை தான் எடுக்கணும். இந்த நூல் மாதிரி வரும்ல, நார் மாதிரி, அது மாதிரி உள்ள பலாப்பழம்லாம் எடுக்கக்கூடாது. இது வரிக்கி பலாப்பழம் சொல்லுவாங்கள்ல, நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இது மாதிரி உள்ள பலாப்பழம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அது செஞ்சிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கே முடியாது. இந்த வரிக்கி சக்கையில் மட்டும் இது மாதிரி பொரித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். திகட்டாது. அதுவும் சூடோடு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஸ்டவ்வும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா எடுக்கும்போதுக்குள்ளேயுமே அடுத்தது நம்ம போட்டிருக்கிறது கருகிரும். அதனால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. சீக்கிரமே ரெடி ஆயிரும். இதுக்கு வந்துட்டு அதிக டைமும் நமக்கு தேவையில்லை. சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதேமாரி சக்கை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் உள்ளே அந்த கொட்டை எடுக்கிறப்போ அந்த மேலே உள்ள அந்த தோலோடு சேர்த்து எடுத்துருங்க. ஏன்னா உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் அந்த சொலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாவில் முக்கிட்டு போடணும். நான் கருப்பு எள்ளு போடலை, வெள்ளை எள்ளு போட்டதுனால தெரியலை. நீங்கள் எள்ளு போட்டுக்கோங்க. ஏன்னா பழம்பொரிக்கு நம்ம அப்படி போட மாட்டோம். எள்ளும் ஏலக்காய் போட மாட்டோம். இதுக்கு அந்த 2ம் போடுறதுனால இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது சாப்பிட்டு பார்க்கும்போதே அவ்வளோ இதாக இருக்கும். இது இன்னொரு ட்ரிப்பு செய்யணும். நான் எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ கொடுக்க முடியாது, அவர் கிளம்பிட்டார். இந்த மொத்த இதுவும் எனக்கு தான், நானே சாப்பிட போகிறேன். அது ஏன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அது மாதிரி இருக்கும். நாளைக்கு தான் அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். அவர் வீட்டில் இருக்கிறப்போ அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெயும் ஜாஸ்தி இழுக்காது. இது மொத்தத்துக்கே ஒரு 100 கிராம் எண்ணெய் தான் ஆகும். அதாவது 1 கிலோவுக்கு மேலே செஞ்சாலே 100 கிராம் தான் ஆகும். எனக்கு ஒரு 50 கிராம் அளவு தான் இப்போ கம்மியாகும் எண்ணெய். அந்த அளவுக்கு தான் ஊற்றுற எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி மாவு பதத்துக்கு மாவு